இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஆபீஸ்ல ஒரு பிரச்சனைமா. ஆபீஸ் பிரச்சனைக்கெல்லாம் நீ அழுகிற ஆள் இல்லையே. அதான் பிரச்சனைன்னு சொல்றேன்லம்மா, அப்புறம் என்ன விடு. ஏய், அந்த நகையை நீதான் எடுத்து வச்சிருக்கியா? உண்மையை சொல்லுடி. எனக்கு வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்கு. இங்க வேற போலீஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் உண்மையை சொல்லி தொலை. இல்லம்மா. இங்க பாரு தீபு, நீ நகையை எடுத்து வச்சிருந்தா கூட அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டேன். உன்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லு, எனக்கு அது போதும். அப்புறம் எதுக்கடி அழுதுட்டு இருக்க? செல்லம், ஜமுனா வர. செல்லம், இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னாச்சு? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க தீபு? அது ஒண்ணும் இல்ல ஜமுனா, நகை காணாம போய் ரித்திகாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறா. அதான் அத சொல்ல முடியாம அழுதுட்டு இருக்கா. அதுக்கு நீ அழுதா சரியாயிடுமா என்ன? அம்மா, எனக்காக அழுகிறதுக்கு தீபு ஒருத்தையாவது இருக்காளே, அத நினைச்சு நான் சந்தோஷப்பட வேண்டியதுதான். தீபு மட்டும் அழல, நாங்களும் உனக்காக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்க எல்லாரையும் விட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறது அயலி அக்கா தான். நகையை தேடி போயிருக்காங்க, அதெல்லாம் நீ மறந்துடாத. அயலி அயலி அயலி, எப்ப பார்த்தாலும் அயலி புராணம் தான். அவ மட்டும் இந்திராணி விஷயத்துல அவங்க சொன்ன மாதிரி நடந்துருதா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவ மேல இருக்கிற கோவத்தை காட்ட முடியாம இந்திராணி நம்ம எல்லாரும் மேலயும் காட்டிட்டு இருக்காங்க. இதுல பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி 4 மணி நேரத்துல நகையை கண்டுபிடிச்சு குடுக்கறேன்னு சவால் விட்டு போறா. நீ ஏண்டி பேச மாட்டே? உனக்காக தான் என் பேத்தி கஷ்டப்பட்டு அங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. நீ அப்படிதாண்டி பேசுவ. எனக்கு என்னமோ அவ நகைய தேடி போனவ மாதிரி தெரியல, வேணும்னே டைம் வேஸ்ட் பண்ணி என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு பிளான் பண்ணிருக்கா. அடி பொடி பைத்தியக்காரி, நீ எல்லாம் சாகத்துக்குள்ளையாவது அயலி பத்தி புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். ஆனா நீ செத்தா கூட அவளை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேன். என்னம்மா நீ அவளுக்கு சரிசமமா நீயும் பேசிட்டு இருக்க? பின்ன என்னடா? அம்மு, அயலிக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுமா. சரிப்பா. அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படாம இருக்கணும்னு தான் அவங்களும் நமக்கு சரிக்கு சமமா இருக்கணும்னு தானே அவ்வளோ நகையையும் இந்திராணி வாங்கி கொடுத்தா. அதை இப்படி அலட்சியமா தொலைச்சிட்டு நிக்கிறாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அது சரி, அவங்களோட சொந்த காசுல வாங்கியிருந்த நகையா இருந்திருந்தா இவ்வளவு அசால்ட்டா இருந்திருப்பாங்களா? ஓசியில வந்தது தானே, அதான் இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த நகை மட்டும் வரல, இந்த செல்வ நாயகி யாரு, நம்ம செங்கோட்டு வேலர் குடும்பம் என்னன்னு அவங்களுக்கு நான் காட்டுறேன். கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். செல்வநாயகி, சும்மா சும்மா அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காது. நடக்க போறது நம்ம கபிலனோட கல்யாணம். நீங்க சும்மா இருக்கீங்களா? அதுங்க மொழியே சரியில்லை. எனக்கு என்னமோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. அதான் வீட்டுல 1க்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, அதுக்காக கூட இந்த நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுவாங்க. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு, இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சுக்கிறேன். உண்மை என்னன்னு தெரியாம எதையாவது பேசிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அது எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? இன்னைக்கு பணத்துக்காக நகையை எடுத்து வச்சவங்க நாளைக்கு அதே பணத்துக்காக ஐயோ என் பிள்ளைய கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. செல்வநாயகி, அவங்க எடுத்து வச்சாங்கன்னு எப்படி தெரியும் உனக்கு? நீ பாத்தியா? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. கபிலா, நீ எதுக்குப்பா இங்க வந்த? நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நானும் அதை பத்தி பேசதாமா வந்தேன். இந்த பிரச்சனைய நம்ம இதோட விட்டுறலாம். என்ன கண்ணு பேசுற? அவங்க நகையெல்லாம் தொலைச்சது கூட பிரச்சனை இல்ல, அது நம்ம கிட்ட இருந்து மறைச்சதுதான்ப்பா பிரச்சனை. மா, இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை? இந்த நகை நமக்கு என்ன பெரிய விஷயமா?
ஆஃப்டர் ஆல் 1 கோடி தானம்மா. அதனால நமக்கு என்னமா ஆயிட போகுது? எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாரையும் சங்கடப்படுத்திக்கிட்டு நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா கல்யாணத்தை நிறுத்துறேன் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? பாவமா அந்த பொண்ணு. அவ என்னமா பண்ணுவா? கபிலா, நான் உனக்கு தான் அம்மா, அந்த பொண்ணுக்கு இல்ல. நீ அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிற மாதிரி தான் நான் உன்னை பத்தி யோசிப்பேன். நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. இங்க பாரு கபிலா, இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. இதுவும் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன்னை விட எனக்கு தான் அக்கறை அதிகம். இன்னும் சொல்ல போனா என்னை விட உன் அக்காக்கு தான் அக்கறை அதிகமா இருக்கு. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ அமைதியா இரு. காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி எடுத்துக்கோங்க. பணம் இப்ப வந்துடும். ஏங்க இன்னும் எவ்வளவு நேரங்க ஆகும்? கொஞ்சம் பொறுங்க. 1 கோடி ரூபாய் கேஸா ரெடி பண்ணணும்ல, கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். பொறுங்க. என்ன சீனியர், கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அவனுங்களை புடிச்சு ஆகணும். ஏங்க இன்னுமா வந்துட்டு இருக்காங்க? அட என்ன சார் நீங்க நகையை கொடுத்துட்டு லிக்விட் கேஸா வேணும்னு கேட்டீங்க. இப்படி அவசரப்பட்டா எப்படி? இதோ இப்ப வந்துருவாங்க. டேய் மச்சான், இந்த ஆள் பார்வையே சரியில்லடா. எனக்கு என்னமோ நம்மளை போட்டு கொடுத்துறானோன்னு தோணுதுடா. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. இங்கேயே உட்காந்துருந்தா சரி வராது. வா, அப்படி வெளியே போய் நிக்கலாம். வா போலாம். ஏன் தம்பி, ஏன் எந்திரிக்கிறீங்க? வெளியே போய் தம் அடிச்சுட்டு வந்துடுறோம். சரி சரி.